வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். பழனி திருப்புகழ். அருணையா அவர்கள் மஞ்சள் வாசனை சேர்ந்த நீரில் குளித்து பலவிதமான வண்ண சேலைகளை உடுத்து மலரணிந்த கூந்தல் மயிரை சிக்கெடுத்து சீவி முடித்து சுருண்டுள்ள அந்த குழலுடன் நெருங்கி போர் புரிகின்ற காதணியை தரித்து அழகிய நெற்றியை சீர்பட துடைத்து பச்சை கற்பூரம் கலந்த பொட்டையிட்டு அகில் புணுகு இவை நிரம்பிய குழம்பை மார்பில் பூசி மலர்கனை ஏந்திய மன்மதனின் காம சாஸ்திரத்தில் கூறியவாறு காமத்தை எழுப்பி வினோதங்களை காட்டும் கண்களில் மையை பூசி அப்போது அளந்த செங்கழுநீர் மாலையை சூடி வேசை தொழில் செய்யும் தோளுக்கு பொருந்தும் வகையில் நிரம்ப அலங்கரித்து இளைஞர்கள் முதல் துறவிகள் வரை அனைவரும் தளர தளர சிரித்து பொருளை கவர்கின்ற விலை மாதர் மேல் ஆசை வைத்தலாகிய துன்பம் நீங்கவே உனது அழகிய திருவடிகளை அருள்வாயாக என்று வேண்டுகிறார். மலைகளும் அலைகளுடன் கூடிய கடல்களும் இருந்த அசுரர்களுடைய இரத்த கடலில் மூழ்கி பேய்கள் உடல்களை துய்த்து இன்புறுமாறும் தேவர்கள் பிழைத்து உய்யுமாறும் ஒளி வீசும் கூறிய வேலாயுதத்தை செலுத்தியவனே, செருக்குறதக்க அழகிய கனமான மார்பகத்தை உடைய கொரமகலாம் வள்ளி நாயகியின் திருவடியை தலைமையில் சூடியவனே, விண்ணுலகில் வளர்ந்த கிளி போன்ற தேவயானைக்கே மலை போன்ற தோள்களை கொடுப்பவனே, நறுமணமுள்ள கடப்ப மாலையோடு வெற்றி மாலையை அணிந்துள்ள சேவல் கொடியோனே, படத்தில் பொறிகளை உடைய பாம்பு அஞ்சி அகல்கின்ற அசனம்போல் விளங்கும் கலாப மயில் என்கின்ற அழகிய குதிரை போன்ற வாகனத்தை கொண்டவனே, குளிர்ந்த மலர் ஓடையில் சேல் மீன்கள் களிப்புடன் ஆகாயம் வரை எட்டி பார்த்து திரும்பி வரும் வெற்றி பழனிமலையில் வாழ்கின்ற ஒளியும் அழகும் பூண்ட ஞான சக்தி பெருமாளே என்று இந்த திருப்புகழை நிறைவு செய்கிறார். இந்த திருப்புகழின் விளக்கத்தை நிறைவு செய்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி.